நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்கு நமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்த போகிற பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் எங்களோடு கூட நிற்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நீர் எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி வழி இதுவே என்று காண்பிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. நீங்கள் ஒரு நாளும் எங்களை கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் ஒரு நாளும் எங்களை கைவிடுகிறது இல்லை. இப்பொழுதும் நீர் நடத்தி கொண்டு போய் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இந்த முற்பகல் வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும், இடைபடும் உடைய வார்த்தைகளை அனுப்பும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாராக நமக்கு வரும்படியாகவும் அப்படின்னு இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்பது நாம் எல்லோருமே விரும்புகிறதான ஒரு காரியம். யாரும் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் இல்லை. ஆனால் எது ஆசீர்வாதம் என்பது தான் கேள்வி. ஆசீர்வாதத்தை நாம் யாரும் விரும்பாமல் இருக்கவில்லை, ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆனால் எது ஆசீர்வாதம்? அநேகருக்கு எது ஆசீர்வாதம் என்றே தெரியாது. கொஞ்ச காலமாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னென்றால், தேவைகள், நமக்கு தேவைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த தேவை என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அது தேவை, நமக்கான ஒரு தேவை. இப்போ உதாரணமாக ஆக்சிஜன் இருக்குது, நம்ம மூச்சு இழுக்கிறோம்ல, இது உண்மையில் ஒரு ஆசீர்வாதம் தானே. எத்தனையோ பேருக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்காம சிலிண்டர் வச்சு கடைசியில் மூச்சு இழுக்க முடியாமல் செத்து போகிறவங்களா இருக்காங்க வெண்டிலேட்டரில் வச்சு. ஆனால் நமக்கு அது என்னவா இருக்குது? ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு என்னவா இருக்குது? தேவை. என்னைக்காவது ஆக்சிஜனை ஆசீர்வாதமாக பார்த்துருக்கிறீங்களா? அது 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 தடைபடும் பொழுது, அது கிடைக்காத போது தான் நமக்கு அது என்னவாப்படுது? ஒரு ஆசீர்வாதமாக படுகிறது. ஆனால் மற்ற நாட்கள் அது நமக்கு என்னவா இருக்குது? சாதாரணமான ஒரு தேவை, அன்றாட தேவை. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் அன்றாட தேவை. அதை நாம் என்ன செய்கிறோன்னா ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். அது கிடைக்காம ரேராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஆசீர்வாதமாக பார்க்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. அது தேவை அல்ல, அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் ஆசீர்வாதம் சொல்கிறீங்க, ஆக்சிஜன் ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். அது ஒரு நாள் இல்லாமல் போகுது தானே. அது ஒரு நாள் இல்லாமல் மூச்சு நின்று போதில்லை, அது வயசு பாரபட்சம் பார்க்காம நின்று போதில்லை. அப்போ அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தமா? நான் கேட்கறது புரியுதா? அது ஆசீர்வாதம் இல்லைங்க, அவர் ஆசீர்வாதம் இழந்துட்டார் அப்படியா சொல்ல போகிறோம்? இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், அதுவே ஆசீர்வாதம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியானால் தேவைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நமக்கு என்ன தெரியணும்? டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் தெரியணும். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படியாக அப்படின்னு இருக்கிறது. அப்போ நீங்கள் நானும் பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம் ஒரு காலத்தில், இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். இப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆசீர்வாதத்தை வேதம் குறிக்கிறது? எது ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எது நமக்கு வருகிறது? அதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் தேடுகிற, உலகத்தில் கேட்கிற எல்லாமே ஒரு தேவை, ஒரு காலகட்டத்தில் நமக்கு அது தேவையாக இருக்கிறது. அதற்கு பிறகு அதை பற்றி நம்ம பெருசாக கூட என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். உதாரணமாக இப்போ ஒரு வண்டி தேவைப்படுது, அதை ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. ஆண்டவர் அற்புதமாக யாரோ ஒருத்தர் மூலமா கொடுக்குறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தர் வண்டியை கொடுத்து என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். உண்மைதான். ஆனால் அது தேவை, அது ஆசீர்வாதமாக இருந்தால் அந்த வண்டியை 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? இன்னொரு வண்டி வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து மாற்ற மாட்டீங்க. ஏன்? என்ன சொல்லுவீங்க? இது ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்த வண்டி, வண்டி சாகிற வரைக்கும் எங்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அடுத்து அது கொடுத்துட்டு அடுத்த வண்டி வாங்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆசீர்வாதம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, இதை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படி அர்த்தம் அல்ல. இது எனக்கு தேவை, இதை விட மேலான தேவை வரும்போது இதை கொடுத்துட்டு அந்த தேவையை நான் சந்திக்கிறேன். புரியுதா? ஆனால் அது எனக்கு என்னவா தான் நான் நினைக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக தான் நினைக்கிறேன். ஆனால் நிரந்தரமான நித்தியமான ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் பைபிள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. அது ஆபிரகாமுக்கு உண்டானது. அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு, அவர் மூலமாக இயேசுவின் வழியாக நமக்கு வருகிறது. எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆபிரகாமை 3 இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதியார் நமக்கு வர வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இப்போ நான் வாசிச்ச வசனம் கலாத்தியர்ல முதலாவது வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது
வசனம் வாசிங்க பார்ப்போம். முதலாவதாக அப்பமும் ரசமும் கொண்டு வந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய மெல்கிசேதேக்கு அதை கொண்டு வந்து ஆபிரகாம் இடத்துல கொடுத்து அவரை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு இருக்கிறது. இந்த அப்பமும் ரசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அது என்னவா இருக்கிறது? கம்யூனியன். நமக்கு அது திருவிருந்து. அது ஒரு உடன்படிக்கை என்று இயேசு சொல்லுகிறார். இதை வாங்குங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11 நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த கம்யூனியன் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம்கிட்ட கொடுத்து இந்த கம்யூனியன் அவனுக்கும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே அப்படியே வருது. ஆனால் இந்த கம்யூனியன் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு போச்சா? அந்த கம்யூனியன் ஆபிரகாமுடைய சந்ததியாக ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கோ அல்லது யாக்கோபுக்கு பிறகு வரக்கூடியதான யூதாவுக்கோ அவங்க சந்ததிக்கோ போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அது போகவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். வாசிங்க 17ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது நியாயப்பிரமாணம். 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாம் பற்றி என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். உனக்கும் உன் சந்ததிக்கும் நடுவே அப்படின்னு இருக்கிறது. இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன்னையும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாயிருக்கிறதான அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கைக்கும் அந்த உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அப்பமும் ரசமும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் யூதாவுக்கும் போச்சான்னு பார்த்தா அவர்களுக்கு போகல. 17ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் அந்த சந்ததி அந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாணமாய் மாறிடுச்சு, விருத்த சேதனம் வந்துடுச்சு. ஏன் அவங்களுக்கு இந்த உடன்படிக்கை போகலை? ஏன் அவனை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம், மெல்கிசேதேக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார்ல, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு போகலை. ஏன் போகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் உள்ளே வராங்க. இது நடக்கிறது 14ஆம் அதிகாரத்தில். 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பிள்ளையை கேட்கிறாரு. 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் வராங்க. 17ஆம் அதிகாரத்தில் அந்த 16ஆம் அதிகார கடைசியிலேயே இஸ்மவேல் பிறக்கிறான். 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஆபிராம் என்கிற பெயர் ஆபிரகாமாக மாற்றப்படுகிறது. இப்போ இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வராமல் ஆபிரகாமுக்கு வருகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிராமை ஆசீர்வதித்து, அப்படிதான் இருக்குது, ஆபிராமை ஆசீர்வதித்து, ஆபிராமை ஆசீர்வதித்தவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை மாத்திட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடையில இந்த உடன்படிக்கையை அவர் கை கொள்றதை விட்டு கொஞ்சம் அப்படி வழி விலகிட்டார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாராளுடைய பேச்சை கேட்டு அவர் ஆகாரோடு கூட இணைஞ்சிட்டார். அதனால இஸ்மவேல் பிறந்துட்டார். கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சாராள் வழியாக ஒரு குமாரனை பெறுவதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏன்னு சொன்னா, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் மாம்சம் சாகணும். ரோமர் 4 அவர் சொல்றாரு, மாம்சத்தை என்ன செய்யணும்? சாகணும். அதுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். மாம்சம் செத்தாதான் வாக்கு தத்தம் பிறக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாருன்னா அதுல ஒரு காரியம் என்னன்னா, உங்க மாம்சம் சத்ததான் வாக்கு தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். உங்க மாம்சம் சாகாம உங்க வாக்கு தத்தம் என்ன செய்யாது? நிறைவேறாது. அப்போ வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்கணும்னா மாம்சத்தின் பிள்ளை சாகணும். அதாவது அவங்க மாம்சம் சாகணும். அதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பல ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரத்துக் கொள்ளாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் நமக்குள் மாம்சம் சாகாமல் இருப்பது. கர்த்தர் உங்களுக்கு எங்கிட்டையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்குள். ஏன் அந்த ஏற்ற காலம்னா, அவர் சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறார். அது நிறைவேற வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வராது. ஈசாக்குன்னு ஒருத்தன் வரணும்னா, அவன் நிழலா வரணும்னா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வரணும். அவன் வரணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கான அடையாளம் அது. இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் பிறக்க மாட்டார், பரிசுத்தாவியில பிறப்பார். அதே மாதிரி தான் ஈசாக்கு பிறக்கணும். வாக்குத்தத்தத்தில், மாம்சத்தில் பிறக்கக்கூடாது. அப்போ மாம்சத்தில் பிறக்கக்கூடாதுன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன சாகணும்? மாம்சம் சாகணும். வாக்குத்தத்தம் வார்த்தையில பிறக்கணும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனா பஞ்சம், லேண்டு பஞ்சத்தில் இருக்கு. ஆனா விதை விதைச்சா வளர்ந்தது, முளைச்சுது. இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஈசாக்கு விதைச்ச விதையினால இல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால. அதே மாதிரி தான் ஈசாக்கு பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? ஆபிரகாமுக்கு மாம்சம் செத்து சாராளுக்கு உயிரோடு இருந்தாலும் பிறக்காது. சாராளுக்கு மாம்சம் செத்து ஆபிரகாமுக்கு உயிரோடு இருந்தாலும் பிறக்காது. 2 பேருடைய மாம்சமும் சாகணும். இதுல எது ஒரு மாம்சம் சாகாமல் இருந்தாலும் கூட மாம்சத்தின் பிள்ளை, துஷ்ட பிள்ளை பிறந்துரும். பல நேரத்துல கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தில் ஓடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய மாம்சம் சாக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மாம்சம் சாகாமல் நீங்கள் அந்த தரிசனத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் மாம்சமும் தரிசனம் ஆவியான வருது, ஆவியும் உங்கள் தரிசனமும் ஒன்றாக இணையும் போது, மாம்சம் இணையும் போது கண்டிப்பாக இஸ்மவேல் தான் பிறக்குமே ஒழிய ஈசாக்கு பிறக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றார், நான் உனக்கு ஒரு திருச்சபை தருவேன் அப்படின்னு சொல்றார். அவங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு இடம் அவங்களுக்கு வருது, கர்த்தர் வாக்கு பண்றாரு, இந்த இடத்தை நான் உனக்கு தரேன், நீங்க என்ன செய்ய, ஆலயத்தை கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இவர் என்ன பண்றாரு, போதகர் என்ன பண்றாரு, தன் சபையில் இருக்கிற ஒரு 10 மூப்பர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அறிவிக்கிறார். ஒரு மீட்டிங் மாதிரி, சின்ன மீட்டிங் போட்டு அறிவிக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு, அதனால நீங்க ஜோமன்ல என்ன பண்ணலாம் கமிட்டியில சொல்லுங்க அப்படின்னு. உடனே அது ஒரு 50 லட்ச ரூபா இடம். உடனடியாக ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க, கூட இருந்தவங்க, பாஸ்டர் நாங்கள் அத்தனை பேரும் ஆளாளுக்கு 5 லட்சம் என்ன பண்ணுறோம், எங்கள் ஆஃபீஸில் லோன் போட்டு எடுத்து கொடுக்குறோம், நீங்கள் 50 லட்சம் ஒரு வாரத்தில் வந்துடும், இடத்த என்ன செஞ்சுருங்க, வாங்கிடுங்க, ஒருத்தருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆலோசனை அவருக்கு நலமாய் பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, கூட்டத்தை முடிச்சுட்டு எழுச்சி உங்கள் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லிட்டார். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஊழியம் இருக்குது. இப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை ஊழியம் இருக்குது, நாங்கள் போகிறேன், ஆண்டவர் நம்ம ஜோம் பண்ணுவோம், கத்திர சித்தமான செய்வோம்னு சொல்லிட்டு கூட்டத்தை முடிச்சிட்டாரு. சரின்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, போயிட்டார். போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரா, நான் உனக்கு தருவேன்னு சொன்னால் தருவேன், இதில் உன் ஆலோசனை என்ன பண்ணாத, கலக்காத, நீ போய் ஆட்கள் என்ன செய்யாத, ஆலோசனையே கேட்காது. இப்போது இவர் ஆராதனைக்கு போயிட்டார். சண்டே ஆராதனை, அடுத்த சண்டே வருது, ஆராதனைக்கு போயிட்டார். அந்த போதகருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராதனை முடிஞ்ச அன்னைக்கு காணிக்கை எடுத்து எண்ண மாட்டார், அவர் மறுநாள் தான் எண்ணுவார். அது அவருடைய பழக்கம். அப்போது காணிக்கை வந்துடுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் உங்கள் காணிக்கை பையில் நாங்கள் ஒரு காணிக்கை போட்டிருக்கிறோம், பார்த்தீங்களா அப்படின்னு. இப்போ இவர் சொல்கிறார், இல்லைம்மா நான் பொதுவாக நாளைக்கு தான் எடுப்பேன். இல்லை பாஸ்டர், தயவு செஞ்சு போய் இன்றைக்கி எடுத்துருங்க, காணிக்கை பெட்டியில் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் பெரிய ஆஃபரிங் பாஸ்டர், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, நைட் போய் எடுக்கிறாரு. எடுத்தால் கிட்டத்தட்ட எத்தனையோ சவரன் நகை அதில் இருக்குது, மேலே ஒரு மூட்டை மாதிரி கிடக்கு உள்ள. அப்போது எடுத்துகிட்டு இவர் போயிட்டு மறுநாள் அந்த நகையெல்லாம் விற்று பார்க்குறாரு, ரிஜிஸ்ட்ரேஷனோடு எவ்வளோ தேவை இருக்குதோ 54 லட்சமோ என்னமோ அவ்வளவும் அந்த நகையில் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்கு தருவேன்னா நான் தருவேன், அவ்வளோதான். இதில் உன் மாம்சத்தை என்ன செய்யாத, உன் அறிவை கலக்காத. நான் சொல்லுவேன், ஆவிக்குரியவன் பார்க்கறதுக்கு முட்டாளை போல இருப்பான், ஆனால் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருப்பார். அது பயங்கர நாலேஜாக இருக்கும். அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். அதான் மாம்சத்தோட ஆவி என்ன செய்ய முடியாது, கலக்க முடியாது. ஒன்று ஆவி இல்லை மாம்சம். அப்போ ஆபிரகாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆகாரை நீங்கள் கலந்தீங்கன்னா துஷ்ட மனுஷன் தான் பிறப்பான். ஆபிரகாம் வாக்கு தத்தம். எல்லாருக்கும் சட்டமாக இருக்குது, எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணலாமா, பண்ண முடியாது. ஏன்னா அது கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு அப்படி. எல்லாருக்கும் பொருந்துமானா எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தாது, அவ்வளோதான். இப்போ கர்த்தர் வெயிட் பண்ண சொல்கிறார் ஆபிரகாம். இப்போ என்ன ஆகுது, இந்த ஆசீர்வாதம் உடனடியாக இந்த விஷயத்தில் ஆபிரகாம் கிட்ட ஒரு நல்ல குணம், எந்த விஷயத்தில் சாராள் பேச்சை கேட்குறாரோ இல்லையோ, இந்த விஷயத்தில் சாராள் பேச்சை கரெக்டாக கேட்டார். அந்த அம்மா கூப்பிட்டு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுச்சு, நீர் ஆகார் இந்த அடிமை பெண் இடத்துல சேரும், அவளாலே எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் சொன்ன உடனே ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்தான். ஒரு இடத்துல கூட திரும்பி பேச மாட்டான். மிச்சம் எல்லா இடத்துலையும் பேசுகிற ஆபிரகாம், ஆண்டவர்கிட்டயே 4 கேள்வி கேட்குற ஆபிரகாம், ஆகார் விஷயத்தில் சாராள்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. இது ஆபிரகாம் சீரியஸாக எடுத்துட்டாரு. ஏன்னா மனைவியின் பேச்சை கேட்கணும் நம்ம எப்பவுமே. இதுக்கு தான் ஆண்டவர் பார்த்தாரு. அடுத்து பிரச்சனை ஒன்று வரும், வந்தோடனே இப்போ இவர் ஆண்டவர்கிட்ட போவார், ஆண்டவரே பெரிய பிரச்சனை போய் மனைவி பேச்சை கல்றா போடாம்பாரு. அது அர்த்தம் என்ன, இப்போ மட்டும் ஏன்டா எங்கிட்ட வந்த, அதை மட்டும் அது ஆகார் விஷயம் தான் வரும். ஆகார் விஷயம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன் மனைவியின் பேச்சை போய் கேள். ஏன் அவள் பேச்சை கேட்டதுன்னு ஆகார் வந்துச்சு, அவள் பேச்சை கேட்டு போய் ஆகார் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கம்பார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் மாம்சத்தோடு கூட ஆவியை இணைக்க விட மாட்டார். இப்போ வர வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு வரல, ஈசாக்குக்கு வரல, யாக்கோபுக்கு வரல, அவன் சந்ததிக்கு வரல,
ஆனா எங்க வந்துச்சு தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் வழியாக புறஜாதி உங்களுக்கும் எனக்கும் வந்துச்சு. வசனம் சொல்லுது, கம்யூனியனை எடுத்து கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம் தானே? 1 கொரிந்தியர் 11 இப்போ கம்யூனியனுக்கு வாசிப்பீங்கல்ல. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த கம்யூனியனை கர்த்தர் கொடுக்கும்போது பவுல் கிடையாது. கம்யூனியன் கொடுக்கும்போது யாரும் இல்லை, பவுலே இல்லை. பவுல் அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்படுறாரு. கம்யூனியனை பத்தி யார் எழுதணும் நியாயமா? சீஷர்கள் தான் எழுதணும். 11 சீஷர்கள் தான் எழுதணும். யூதாஸ் எழுத முடியாது. இந்த 11 பேர் தான் எழுதணும். ஆனா 11 பேரும் கம்யூனியனை பத்தி எழுதல. ஆனா எழுதுனது யாரு? பவுல். சரி, யாருக்கு எழுதணும்? கம்யூனியனை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்தாரு? சீஷல்கிட்ட கொடுத்தாரு. இவங்க ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான், யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் இதை எழுதும் போது பவுல் யாருக்கு எழுதுறாரு தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதுறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, புறஜாதியாருக்கு எழுதுறாரு. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ உங்களுக்கு ஒப்புவித்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இது புறஜாதியார் ஆகிய சபைக்கு கொடுக்கப்பட்டது. அதை யார் கொடுத்திருக்கிறாரு? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பவுலுக்கு யார் கொடுக்கணும் தெரியுமா நியாயமா? முதல்ல சொன்னோம்னா சீஷர்கள் தான் பவுலுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். கம்யூனியனை என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? அன்னைக்கு ராத்திரி இயேசு எங்களோட உட்கார வச்சு இதெல்லாம் செஞ்சாருப்பா, இந்த கம்யூனியன் கொடுத்தாரு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா பவுல் சொல்றாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதோட அர்த்தம் என்னன்னா, கம்யூனியன் பரலோகத்திலிருந்து புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு போகவில்லை, உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியா யாருக்கு வந்திருக்குது? அன்னைக்கு மெல்கிசேதேக்கு கொடுத்ததை இன்னைக்கு இயேசு நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் தக்க வைத்துக் கொள்கிறோமா? ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, எவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறானோ. இப்ப ஆபிரகாம் கம்யூனியன் எடுத்தாரு, ஆகாரோடைய விஷயம் வந்துச்சு, கம்யூனியன் போயிடுச்சு, உடன்படிக்கை போயிடுச்சு. இப்ப நீங்கள் நானும் கம்யூனியன் எடுக்கிறோம், இதை அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நாம பண்றோமா? கம்யூனியன் எடுக்கிறது கிரைட்டீரியா என்ன தெரியுமா? இப்ப இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பம் விடுறாரு. 5000 பேருக்கு அப்பம் விட்டு கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அப்படிதான் இருக்குது. வானத்தை நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு 5000 பேருக்கு அப்பம் கொடுத்தாரு. அது சாப்பாடு, சாப்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா கம்யூனியன் கொடுக்கும் போதும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி தான் கொடுத்தாரு. ஆனா கம்யூனியன் இது உடன்படிக்கை. அந்த அப்பம் சாப்பாடு, இந்த அப்பம் உடன்படிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்த இயேசுகிட்ட மாற்றம் இல்லை, பிட்ட அப்பத்துல மாற்றம் இல்லை, யாருக்கிட்ட கொடுத்தாரு என்பதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இவங்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இது உடன்படிக்கையா இருக்கிறது, என் சரீரமா இருக்கிறது. அப்படின்னா மக்கள்கிட்ட கொடுத்தா அது சாப்பாடு, சீஷன் கிட்ட கொடுத்தா அது உடன்படிக்கை. அப்ப கம்யூனியன் யாருக்கு கொடுக்க வேண்டியது தெரியுமா? எல்லாருக்கும் கொடுக்கறதுல கம்யூனியன். எவன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி சீஷனாக வருகிறானோ அவனுக்கு கொடுப்பது தான் கம்யூனியன். கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால, சர்ச்சுக்கு வர்றதுனால மட்டும் கம்யூனியன் எடுத்துடலாம், அதுதான் அதுக்கு தகுதினா இல்ல. சீஷனாக இருக்கிறவன் எடுக்க வேண்டியது தான் கம்யூனியன். அதனால தான் ஆண்டவர் அப்பத்தை விட்டு யார் கையில் கொடுத்தாரு? சீஷர்கள் கையில் கொடுத்தாரு. சீஷன்னா யாரு? அவரை பின்தொடர்கிறவன், அவருக்காக மரிக்க ஆயத்தமா இருக்கிறவன், சிலுவையை சுமக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை 100% செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன், அவருக்காக வாழவும் மரிக்கவும் தயாராக இருக்கிறவன். இந்த கம்யூனியன் நித்திய ஜீவனுக்கான வழி. என் மாம்சத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை என்ன செய்வேன்? கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான். இது நித்திய ஜீவனுக்கான வழி. அதே நேரத்தில் இந்த கம்யூனியனை பத்தி பைபிள் சொல்லுது, எவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறானோ அவன் உங்களில் சிலர் வியாதி உள்ளவர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த கம்யூனியன் வாழவும் வைக்கும், இந்த கம்யூனியன் சாகடிக்கவும் செய்யும். பரலோகத்துக்கு போறதுக்கு கம்யூனியன் வழியா இருந்துச்சு. யூதாஸுக்கு கம்யூனியன் மரணமா இருந்துச்சு. கம்யூனியன் எடுத்துட்டு பொருளாசைக்காரனா இருந்தான், செத்து போனான். கம்யூனியன் எடுத்துட்டு பொருளாசைக்காரனா இருந்து, காட்டி கொடுக்கிறவனா இருந்து, பணத்தாசைக்காரனா இருந்து, திருடனாய் இருந்து, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமானவனாய் இருந்தால் வேதம் சொல்லுது கம்யூனியன் உங்களை கொன்று போடும். குடல் சரிந்து செத்து போனான். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நீங்க கத்தி மேல கை வைக்கிறீங்க, அதை கிழிக்காம வேலை பார்க்கணும். கம்யூனியன் என்பது கர்த்தருடைய கரத்திலிருந்து வாங்கக்கூடியதான பரலோகத்தினுடைய வழி. எபிரேயருக்கு 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம் சொல்லுது, அவர் சரீரம் என்கிற திரைச்சலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால். அப்போ மாம்சம் என்பது வழி, ரத்தம் என்பது தைரியம். இது ரெண்டும் சேர்ந்து தான் பரலோகத்துக்கு கூட்டு போகுது. அப்ப இந்த கம்யூனியனை கர்த்தர் கையில கொடுக்கும் போது ஒரு பக்கம் வழி திறந்துருச்சு, ஒரு பக்கம் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. யாரும் போய் பிதாவுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை கண்டவன் ஒரு நாளும் உயிரோடு கூட இருந்ததில்லை. அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு இந்த கம்யூனியன் எனக்கு வழிவகை செய்கிறது, எனக்கு வாசலை திறந்து கொடுக்கிறது, இது உள்ள போறதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதுதான் கம்யூனியன். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்?
கம்யூனியன் சடங்காச்சாரமா பாருங்க, அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம், அதற்கு பிறகு அவன் சந்ததிக்கு யாருக்கும் போகாம அது யாருக்கு வந்திருக்குது? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்திருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும். திருப்பியும் சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். 4000 வருஷத்துக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அது அந்த சந்ததிக்கு போகாமல் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு மாசம் நீங்க எடுக்கும் போதும் உண்மை உள்ளவர்களாக, காத்திருக்கிறவர்களாக, ஏதோ முந்து நாள் மட்டும் பரிசுத்தம் உள்ளவர்களா இல்ல, 30 நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அடுத்த கம்யூனியன் வருதுன்னா எப்படி பார்க்கணும் தெரியுமா? இந்த கம்யூனியன் நான் உண்மை உள்ளவனா இருந்தேன், அடுத்த கம்யூனியனுக்கு நான் இதை விட உண்மை உள்ளவனாய் மாற வேண்டும். இதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்தனோ இதை விட அதிகமாய் நான் வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி ஒருதான மிக முக்கியமான காரியம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். அந்த ஆசீர்வாதம் தான் வந்திருக்கு. ரெண்டாவது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு எப்படி வந்தது? ரெண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது ரெண்டாவது. ஆனா இதான் முதல்ல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இது என்ன ஆசீர்வாதம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் என்ன? ஆபிராம் அப்படின்னு இருக்குது. அவருடைய பேரு ஆபிராம். இந்த ஆபிராம்ங்கிற பேரை இப்ப யாராவது வைக்கிறோமா? இல்ல இல்ல. என்ன பேர் வைக்கிறோம்? ஆபிரகாம் தான் வைக்கிறோம். ஆபிராம்ங்கிற பேரை பெரும்பாலும் நம்ம வைக்கிறது இல்லை. நான் லிட்ரலா சொல்றேன், உள்ளதை உள்ளபடி சொல்றேன். ஆபிராம்ங்கிற பேரை நம்ம யாருக்குமே வைக்கிறது இல்லை, ஆபிரகாம் தான் வைக்கிறோம். அப்ப இந்த பேர் பெருமைப்பட்டுச்சா ஆபிரகாம் பெருமைப்பட்டுச்சா? இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க இதுக்கும் அதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? ஆபிராம் தானே ஆபிரகாமு? இல்ல, ஆபிராம் அப்படின்னா மேலான தகப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆபிராம்னா மேலான தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளின் தகப்பன், நிறைய பேருக்கு அப்பான்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆபிராம் அப்படின்னா ஒரே ஒரு பையனுக்கு தான் அவர் அப்பா, மேலான தகப்பன். அவர் யாருக்கு அடையாளம்னா பிதாவாகிய தேவனுக்கு. அவர் ஒரே பேரான குமாரனை தந்தருளி. இப்போ பிதாவுக்கு எத்தனை பசங்க? ஒரே பசங்க. ஆனா ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஒரே பையன் தானே போட்டிருக்கு. கர்த்தருடைய பார்வையில் ஆபிரகாமுக்கு ஒரு பையன் தான். அவருக்கு நிறைய பசங்களுக்கு வந்துருச்சு. எப்போ இவருக்கு அந்த விஷன்ல இருந்து நிறைய பசங்க வந்துட்டாங்களோ அத்தோட பேரை மாத்திட்டார். அந்த பேர் உனக்கு தகுதி இல்லைன்ட்டார். மேலான தகப்பனுங்கிற பேர் உனக்கு இல்லை, இனி நீ ஆபிரகாம். இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீ என் பேச்சை கேட்டு வந்திருக்கிற, கானானுக்கு வந்திருக்கிற, எனக்காக உண்மையாக காத்து வந்திருக்கிற, எல்லா வேலையும் செஞ்சிருக்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பேருக்குரிய தன்மை உனக்கு போயிடுச்சு. உனக்கு ஒரு பையன் தான் இருந்திருக்கணும். அந்த பையன் இருந்தாதான், அந்த ஒரே பையன் இருந்தாதான் உன் பேர் என்னது? ஆபிராம். ஏன்னா அவர் ஒரே, கர்த்தர் ஒருவரே. அவருடையதான பையன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அவர் ஒருத்தர் தான், அவருக்கு பையனும் ஒருத்தர் தான். ஆபிரகாம் ஒருத்தர் தான், அவருக்கு பையனும் ஒருத்தர் தான். எப்போ இவருக்கு நிறைய பசங்க வந்தாங்களோ இவர் பேர் மாறிடுச்சு. இவர் ஆபிராம் அல்ல, இவர் ஆபிரகாம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துல உன் பேரை பெருமைப்படுத்தி. அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த 2வது வசனம் திருப்பி வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்ப 2 தடவை சொல்றாரு, உன் பேரை, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ பேரை பெருமைப்படுத்துறதுங்கிறது என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஆபிராம் ஆபிரகாம் ஆயிட்டாரு, நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆபிராம்ங்கிற பேர் பைபிள்ல யாருக்காவது இருக்குதா? சரி, ஆபிரகாம் பேராவது இருக்குதா பைபிள்ல? இப்ப நம்ம தான் நிறைய பேர் ஆபிரகாம் ஆபிரகாம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஆபிராம் அல்லது ஆபிரகாம் அப்படிங்கிற பேரை பைபிள்ல அதுக்கப்புறம் வச்சிருக்காங்களா? மேபி 1-2 பேர் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இல்லை. ஏன் இல்லை? யோசிச்சு பாருங்க. பொதுவா நாம எல்லாரும் நம்ம அப்பா பேரை பிள்ளைகளுக்கு வைப்போம் தானே? வைக்க மாட்டோம். அப்பா நீதிமானம் தான் கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? அந்த பேரை வைப்போம்ல. ஈசாக்கு தான் 2 பசங்களுக்கும் அந்த பேரை
வைக்கல, ஏசா யாக்கோபுன்னு வச்சார். யாக்கோபுக்கு 12 பசங்க, ஒருத்தனுக்கு கூட ஆபிரகாம்னு பேர் வைக்கல. கரெக்ட் தானே? இந்த 12 பசங்களும் தங்க பசங்களுக்கு என்ன பேர் வைக்கல? ஆபிரகாம்னு வைக்கல. மனாசே, எப்ராயிம் எல்லாம் இருக்குல்ல, பாரேசு, சேலா, எல்லா பசங்களும் இருக்குல்ல, ரூபனுடைய பையன் போகன், இப்படிலாம் நிறைய இருக்கு. யார் பேருமே ஆபிரகாம்னு வைக்கல. ஏன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேனுங்கிறதான வார்த்தை ஏன் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை அந்த இடத்துல? நான் சொல்றது புரியுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன அந்த பேரை விட்டுட்டு ஆபிரகாம் போயிட்டார். அந்த பேரை விட்டு ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? பல ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறிட்டார். இதப்போ இந்த பேர் தான் பெருமைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆபிரகாம் அப்படிங்கிற பேர் என்னவாயிருக்குது? பெருமையாயிடுச்சு. உலகத்தில் நிறைய பேர் இப்போ என்ன வச்சிருக்கிறாங்க? ஆபிரகாம்னு வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பேர் ஒரு நாள் பூமியோடு கூட அழிந்து போகும். பூமி அழியும் போது இதை யார் யாரெல்லாம் பூமிக்கு வச்சாங்களோ அவங்க பேரும் இந்த பூமியோட என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். ஆனால் உண்மையிலேயே பெருமைப்படுத்தல்னா என்ன? இன்னைக்கு நாம உலகத்தார் மாதிரியே ஆசைப்படுறோம். இப்போ நான் சொல்றேன், ஆபிரகாம் பேர் நிறைய பேருக்கு வைக்கிறாங்க. கரெக்ட் தானே? அலெக்சாண்டர் பேர் வைக்கிறாங்களா? நிறைய பேர் வைக்கிறாங்களா? அலெக்சாண்டர் தேவனுடைய மனுஷனா? இல்லை தானே? அலெக்சாண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னிலிருந்து ஏறக்குறைய ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆள், ராஜா, கிரேக்க தேசத்து ராஜா. அவன் பேரை வைக்கிறாங்களா இல்லையா? நெப்போலியன் பேர் வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கிறாங்கல்ல. அவர் இன்னிலிருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர், அவர் பேரை வைக்கிறாங்க. அப்போ இந்த பேரெல்லாம் பெருமைப்படுச்சா இல்லையா? வைக்கிறாங்க தானே? எத்தனையோ பேரோட பேர் அந்த காலத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் இப்பவும் வைக்கிறாங்க இல்லையா? பெரிய பெரியவங்களுடைய பேரெல்லாம் இன்னைக்கு வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது பேரை பெருமைப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? இதான் பேரை பெருமைப்படுத்துறதா? அப்போ அலெக்சாண்டர் பேர் தான் வச்சாச்சு, நெப்போலியன் பேர் வச்சாச்சு. அப்போ அந்த பேர் இப்போ பெருமையா இருக்குதே. கர்த்தர் இதைத்தான் சொன்னாரா? பேரை பெருமைப்படுத்துவேங்கிறது பூமியில இல்லை. இந்த பேர் அழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த பேர், பெருமைப்படுத்தப்பட்ட பேர் பூமியோடு கூட அழிந்து போகும். சில பேர் மறந்து போகும், சில பேர் கொஞ்ச நாள் நிற்கும், அலெக்சாண்டர் மாதிரி. ஆனால் பெருமைப்படுதல் என்பது இது அல்ல. இதை குறித்து கர்த்தர் சொல்லலை. எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னது இது அல்ல, இதை குறித்து அல்ல. இந்த பேரை பெருமைப்படுத்துவேன் அல்ல. கர்த்தர் எந்த சொல்றாருன்னா, வாசிங்க, அதுதான் புறஜாதியாருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இதுதான் பேரை பெருமைப்படுத்துதல். புரியுதா? பூமியில எங்க உங்க பேரை சொன்னாலும் உங்கள் பேர் மறக்கப்பட்டு போகும். எந்த இடத்தில் உங்கள் பேர் உயரத்தில் இருந்தாலும் தாழ்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தாழ்த்தப்படாமல் உயரத்திலே இருந்தாலும் ஒரு 100 வருஷம் போனா மறந்து போயிடும், 500 வருஷம் போனா மறந்து போயிடும். யோசித்து பாருங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு வீரர் யார் பேரும் நமக்கு ஞாபகத்தில் இருக்குதா? இல்ல. எகிப்தில் இருக்கிற ராஜாவுடைய பார்வனுடைய பேர் ஏதாவது ஞாபகத்தில் இருக்குதா? இருக்கு, கூகுளில் இருக்கும், போனா தேடலாம். மனசுல இருக்குதா? இல்ல. எந்த ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், சாதித்தவர்கள் எல்லாம் இருக்காங்க, பேர் இருக்கு. ஆனா அந்த பேரெல்லாம் எல்லாருக்கும் மனசுல என்ன செய்யாது? நிக்காது. ஏதோ ஒரு 10 பேருக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. எல்லா காலகட்டத்திலும் மறந்துடுவாங்க. அதான் இயல்பு, அதான் உலகத்தின் முறை. எந்த பேருமே நிலையானது அல்ல. ஆனால் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் எதை சொல்றாருன்னு கேட்டா, உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை, இதுதான் உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல். இப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களை பரலோகத்தில் போய் நீங்க அப்படி நிற்கும் போது ஆண்டவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இயேசு பேசுறாரு, பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசுறாருன்னா பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். அவர் என்ன பேச போறாரு? அல்லது ஜனாதிபதி பேசுறாருன்னா பின் ட்ராப் சைலண்ட். இப்போ இங்கிலாந்து அந்த ராஜா இருக்கிறார் சார்லஸ், அவர் அந்த பிக் பேன், அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ம்பாங்க, அதில் போய் அவர் பேச போறாருன்னா அப்படியே பின் ட்ராப் சைலண்ட். அந்த மாதிரி சர்வ லோகத்துக்கும் தேவனாக இருக்கிறவர் ஏஞ்சி பேசுறாரு. இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது உங்களை பற்றி பேசுறாருன்னா அந்த பரலோகம் எப்படி கவனிக்கும்? இப்போ நீங்கள் பேச போகிறத உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் கேட்க போகிறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஒரு 10 கோடி பேர், 20 கோடி பேர், 100 கோடி பேர் வச்சுருக்காங்க. இப்போ போப் பேசுகிறாருன்னா ஒரு 150 கோடி பேர் வரைக்கும் கேட்பாங்க உட்காந்து அட்ட ஸ்டெச். ஆனால் 800 கோடி கேட்காது. ஆனால் பிதாவுக்கு முன்பாக இயேசு பேசுகிறாருன்னா பரலோகத்தில் இருக்கிற கோடான கோடி தூதர்கள் கேட்பாங்க. அத்தனை பேரும் பின் ட்ராப் சைலண்டில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே பிதா உட்காந்துருப்பாரு. இயேசு ஏந்திரிச்சு உங்கள் பேரை அவங்களுக்கு அத்தனை பேருக்கு முன்பாக சொல்வாராம், பூமியில் இவன் எனக்காக பாட அனுபவித்தவன்,
இவன் உண்மை உள்ளவன், ஜெயம் பெற்றவன், உலகத்தை ஜெயித்தவன், உலகம் அவனை சேதப்படுத்தவில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வந்து அப்படி பரலோகத்தில் வந்தாப்பான்னு சொல்லி உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி உயர்த்தும் போது அந்த பேர் தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப யோசித்து பாருங்க, அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அந்த பேர் பரலோகத்தை விட்டு போகவே போகாது. ஏன்னா பரலோகம் போனா தான் அந்த பேர் போகும். பூமியில உங்க பேர் பெருமைப்படுத்தப்பட்டா பூமி போகும்போது உங்க பேர் என்னவாயிரும்? போயிடும். ஆனால் பரலோகம் போகாது, நித்தியம், எட்டர்னல். எட்டர்னல்ல உங்க பேரை சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேர் ஜீவ புஸ்தகம். அப்படிதானே சொல்ற ஆண்டவர் அந்த இடத்துல 5வது வசனத்துல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை. ஜீவ புஸ்தகம்னா என்ன? புக் ஆஃப் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஜீவனுள்ள புக்கு, சாகவே சாகாது, அழியாத புக்கு. உலகத்துல நீங்க எந்த புக்கு வேணா எடுத்துங்க, அது ஒரு நாள் என்ன ஆயிரும்? பைபிளை தவிர சொல்றேன், அந்த புக்கு ஒரு நாள் என்னவாயிடும்? அழிஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். எத்தனையோ புக்கு இன்னைக்கு இல்ல, முடிஞ்சு போச்சு. எத்தனையோ புக்கு செதஞ்சு போச்சு. ஆனால் ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கு, அதுல கொண்டு போய் நம்ம பேரை எழுதிடுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்பது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு அல்ல, அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய சந்ததி உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, நம்ம பேர் அங்க இருக்குமா? நம்ம பேர் அங்க இருக்குமா? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இங்க பேர் என்ன ஆகணும்? பெருமைப்படணும். இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பவுல் எழுதுறாரு, ஒவ்வொருத்தருக்கும் எழுதுறாரு. பவுல் நினைச்சிருப்பாதா இத்தனை கோடி பேருக்கு இந்த லெட்டர் போய் சேரும்னு? அவர் எபேசு சிறையிலேருந்து எழுதுறாரு. எழுதும் போது பவுல் நினைச்சிருப்பாரா இத்தனை கோடி பேருக்கு இந்த லெட்டர் போய் சேரும்னு? நினைச்சிருக்கவே மாட்டார். அவர் என்ன எழுதியிருப்பாரு? எபேசு சர்ச்சில் இதை வாசிச்சுட்டு பக்கத்தில் உள்ள வீடுகளில் இதை வாசிச்சா போதும். அதுதான், அப்படிதான் அவர் சொல்றாரு. எபேசில் வாசிச்சு அப்படியே நீங்க இதை கொண்டு போய் அங்கேயும் வாசிங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு யோசித்து பாருங்க, 800 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, எத்தனை கோடி செத்து போனாங்கன்னு தெரியாது. அத்தனை பேருக்கும் இந்த புக் இருக்குன்னு தெரியும். இந்த புக் இருக்குன்னு தெரியும், பைபிள்னு ஒன்று இருக்குன்னு தெரியும் தானே. அத்தனை பேர் மத்தியிலையும் அவன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்திட்டார். அந்த தான் பெருமைப்படுத்துதல். ஆனா அப்படி பெருமைப்படுத்தப்பட்ட பேர் கூட இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரை கர்த்தர் எழுதி வச்சுட்டாராம். எத்தனையோ ஸ்கூல்ஸ் இன்னைக்கு வளர்ந்து பெரிய பெரிய ஐஏஎஸ் காரங்கள்லாம் படிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு மிஷினரி உண்டாக்குன ஸ்கூலில் படித்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த மிஷினரி பேர் நமக்கு தெரியுமா? தெரியாது. இதுதான் பேர் மறந்து போதல். பரிசுத்தவான்கள் பேர் கூட மறந்து போகும் பூமியில். ஆனால் அந்த பேர் ஒரு நாளும் பரலோகத்தில் மறக்கப்படவே படாது. அந்த பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இருக்கிறது நம்பர் 1. நம்பர் 2, அந்த பேரை பிதாவுக்கு முன்பாக இயேசு எடுத்து சொல்வாராம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நாமத்தை பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவேன். இப்போ உங்களை என்னையும் அந்த இடத்துக்கு கொண்டு வருவாரா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஜெயம் கொள்ளணும்னு இருக்கு. எதை ஜெயம் கொள்ளணும்? நான் என்ன வச்சு சொல்றேன். எதை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். முதல்ல நான் இங்க பெரிய ஆள் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் பெரிய ஆள் ஆகணும், என்ன 4 பேர் புகழணும். எப்போ நான் சிறுகணும் அவர் பெருகணும்னு வருதோ, அவர் என்ன செய்வார் தெரியுமா? இவன் பூமியில தன்னை மறைத்து என்னை வெளிப்படுத்தினான், நான் பரலோகத்தில் அவனை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்துவேன். இங்க நாம காணாம போனோம். நம்ம வேலை என்ன யோசிச்சு பாருங்க. எத்தனை மரம் இருக்குது, எல்லா மரமும் வளர்றதுக்கு ஒரு விதை தேவைப்பட்டிருக்கும்ல. எந்த விதையாவது யாருக்காவது தெரியுமா இந்த விதை அந்த மரத்தை முளைச்சிச்சுன்னு? ஆனால் மரத்தை கேட்டு பாருங்க, 100 வருஷமா நிற்கிது, 50 வருஷம் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அதை உருவாக்கின விதை யாரு? அதுக்கு தண்ணி ஊற்றின தோட்டக்கார யாரு? யாருக்குமே தெரியாது தானே. அதே மாதிரி தான் நாம தெரியாம போறது நல்லது, மறைஞ்சு போறது நல்லது. இந்த பூமியில பேர் பெருமை பெறுவது நல்லது, இல்லாமல் போறது நல்லது. கர்த்தர் உயர்த்துறாரா, உயர்த்திட்டு போட்டோம். கர்த்தர் மறைக்கிறாரா, மறைஞ்சிட்டு போவோம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மனுஷனுக்கு முன்பாக உயர்த்தப்படுறது பெரிய விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு உங்களை உயர்த்துறவன் நாளைக்கு கீழே போட்டு மிதிச்சாலும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பெருசா தூக்கி வச்சு கொண்டாடுவான், நாளைக்கு அவனே என்ன பண்ணுவான்? என்னை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார், பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக என் பேர் ஒரு நாள் சொல்லப்படும், சர்வ பரலோகத்துக்கும் பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும். அவர் சொன்னார்னா இடி முழக்கத்தை போல, அவர் சொன்னார்னா பெருவெள்ளத்து இரைச்சலை போல, அவர் சொன்னார்னா எக்கால சத்தத்தை போல அந்த சத்தம் பரலோகம் முழுக்க என் பெயர் துணிக்கும். அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும், ஆசைப்படணும். இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசீர்வாதம். இது மேல உங்களுக்கு ஆசை இருக்குதா? இந்த ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா? பூமியிலே எவ்வளவுதான் உங்கள் பெயர் உயர்த்தப்பட்டாலும் கூட ஒரு நாள் நீங்கள் காணாமல் போவீர்கள். உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்ன தெரியுமா? என் பெயர் பரலோகத்தில் பிரதிபலிக்க வேண்டும், நான் அங்கே சொல்லப்பட வேண்டும், பிதாவுக்கு முன்பாக
அதனால தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். சரணரோஜம்மா ரொம்ப அழகாக அந்த பாட்டு சொல்லுவாங்க. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரமசியோன் பூரித்து என்னை வரவேற்குமே. கேட்டதில்ல? அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு, கொஞ்ச காலம் இயேசுவுக்காகன்னு. அதில் ஒரு ஸ்டான்ஸா இருக்குது, வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். அதில் தான் நம்ம சொல்லுவாங்க, என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். இந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. பிதாவுக்கு முன்பாக, தூதருக்கு முன்பாக என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க உள்ள நுழையிறாங்களாம், பிதா இருக்கிறாரு, தூதர்கள்லாம் நிற்கிறாங்க. சாரணரோஜமா அன்னைக்கு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பாரடைஸ்குள்ள நுழையும் போது இயேசு சொல்வாராம், சாரணரோஜி வராங்க பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் உண்மையும் உத்தமமாய் எனக்காக பூமியில ஊழியம் செய்து பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு சாட்சியுள்ள ஜீவியம் செய்து பரலோகத்துக்குள்ள நுழையும் பொழுது மொத்த பேரும் அப்படி நின்று என்ன செய்வாங்களாம்? வரவேற்பாங்களாம். நம்ம சொல்றாங்க, வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு எதிர்பார்ப்பு, என்ன ஒரு தரிசனம் பாருங்க. அந்த தரிசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் வரணும். எவன் கூப்பிட்டா என்ன, எவன் கூப்பிடாட்டி என்ன, எவன் பத்திரிக்கை வச்சா என்ன, எவன் பத்திரிக்கை வைக்காட்டி என்ன. ஆனால் ஒன்று, பரலோகத்தில் பேர் இல்லாமல் போயிடக்கூடாது. அத்தனை பேருக்கு முன்னாடி கூப்பிடும்போது பரலோகமே எந்திரிச்சுன்னு கை தட்டுமா. யோசித்து பாருங்களேன். யோபு உள்ள நுழையும் போது என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? வர்றா, இவன் தாண்டா ஒரு நாளில் சரித்திரமே படைச்சான்டா பூமியில், சாத்தானுங்கனே இவங்கிட்ட தோத்துட்டான்டா, சாத்தானே ஜெயிச்சவன் ஒருத்தன் உள்ள வரான்டா. டோட்டல் பரலோகம் எப்படி யோபுவை பார்த்துருக்கோம் பாருங்க. அல்லேலூயா. பவுல் நுழையும் போது எப்படி பார்த்துருப்பாங்க பாருங்க. ஒத்த ஆள்ரா, முழு சபையும் ஸ்தாபிச்சுட்டு உள்ள வரான். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. ஸ்தேவான் அப்படி மரிக்கிறாரு, பரலோகம் ஏஞ்சி நிற்கிது, இயேசுவே ஏஞ்சி நிற்கிறாரு. அப்படி உள்ள நுழையும் போது சின்ன பையன்டா, பந்தி விசாரிக்கிறவன், தண்ணி ஊத்துறவன், சாப்பாடு போடுறவன், அவன் கலக்கிட்டான் பாடுறா உலகத்தை. அப்படி ஏந்திரிச்சு அப்படி உள்ளே வரும்போது பரலோகமே ஏஞ்சி நின்று கூப்பிடுது, வாஸ்தேவான் பரலோகத்துக்கு உள்ள நுழை. இந்த மாதிரி உங்களையும் என்னையும் பார்த்து பரலோகம் சொல்லணும். அல்லேலூயா. இதுதான் வாஞ்ச. அதனால எவன் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும், பேரை போட்டாலும் போடாவட்டியும், அல்லது பெருமைப்படுத்தினாலும் பெருமைப்படுத்தாவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள். அது ஒரு காலம் இருக்கும் நமக்கு. எனக்கு முன்னாடி சீட்டு கொடுக்கல, என்னை வரவேற்கல, என்னை கூப்பிடல, என் பேரை, அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். நாம் பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும். இதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஒரு நாள் வரும், என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானட்சத்திர நட்சத்திரை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று அப்படின்றார். இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு எப்படி நிறைவேறுச்சு? இந்த ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு எப்படி நிறைவேறுச்சு? இப்போ நீங்க கேட்டா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் உள்ள சந்ததி எல்லாம் ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. சொல்லுங்க, புரியுதா? ஆபிரகாமிலிருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே கிடையாது. ஆபிரகாமிலிருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. கேத்தூரால் சந்ததி இருக்குது, அப்புறம் வந்துட்டு இஸ்மவேல் சந்ததி இருக்கிறது, அதற்கு பிறகு ஈசாக்கின் சந்ததி இருக்கிறது. இதை தவிர்த்து எகிப்து பார்வோன், அது ஆபிரகாமிலிருந்து வந்தது கிடையாது. அதெல்லாம் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா? ஆபிரகாம் போகும்போது யார் இருக்கிறா? பார்வோன் இருக்கிறார், எகிப்தில் இருக்கிறார். அதுக்கு முன்னாடியே பாபிலோன் இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? பாபிலோன் இருக்குது. அதனால ஆபிரகாமுக்குள்ள எல்லாரும் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்ல முடியாது. ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல இருக்கும். யாரா இருக்கலாம்? ஒருவேளை நம்ம என்ன நினைப்போம், இது யாரா இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களாக தான் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அப்படியே பரம்பி 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 பூமியில ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு, இது எல்லாமே யாரா இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கணும். அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நிறையா. ஆனா உண்மையிலேயே இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு தான் உரியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது வசனத்திலிருந்து வாசி. வெளிப்படுத்தல் 7:5 வாசி. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000.
செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. மொத்த இஸ்ரவேலை எண்ணியாச்சு. மொத்த இஸ்ரவேல் எவ்வளோ இருக்கிறாங்க? கடைசியா பைபிளில் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு அந்த உபத்திரவ காலத்துக்கென்று பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு அங்கே இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1,44,000 பேர் எண்ணியாச்சு. டோட்டல் ஃபினிஷ். இவ்வளோதான் இஸ்ரவேல் கோத்திரம். அந்த 5ஆம் வசனத்தில் முதல் 8வது வசனம் வரைக்கும் இருக்குது. அவங்க தான் 1,44,000 பேர். அப்போ இந்த இடத்துல 22:17 நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும்னு சொன்ன இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு பொருந்துமா? இங்கே சொல்றாரு. இதே வசனத்தை இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு. 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். நல்லா கவனிங்க. இதுதான் என்ன கூடுமானால் எண்ணு அப்படின்னாரு. இப்போ எண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதனால தான் 22:17 சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும். அப்ப எண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறது. ஆனா வெளிப்படுத்தல் 7 5 முதல் 8 வசனத்துல எண்ணியாச்சு. யூதா கோத்திரத்தில் ஆரம்பிச்சு கடைசியா மனாசே கோத்திரம் வரைக்கும் 12,000 சொல்லி 1,44,000 பேரை எண்ணியாச்சு இஸ்ரவேல் கோத்திரத்தில். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது? இது இஸ்ரவேலுக்குரியது அல்ல. முதல்ல கொடுத்த கம்யூனியன் யாருக்கிட்ட வந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்ம கிட்ட வந்துருச்சு. ரெண்டாவது, உன் பேரை பெருமைப்படுத்துவேனுங்கிற ஆசீர்வாதம் யாருக்கிட்ட வந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அவர் தான் பிதாவுக்கு முன்பாக நம்ம பேர் அறிக்கையிடுறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மகிட்ட வந்துருச்சு. இப்போ இது 3வது. இப்போ இந்த ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு? அதே 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த கூட்டம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கீழே சொல்லுது, இவர் மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி 13ஆம் வசனம், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே. அப்படின்னா இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. இயேசு கிறிஸ்து சந்ததி ஆட்டுக்குட்டியானவர் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கீழே இருக்குது பாருங்க, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த 1 முதல் 8 வரைக்கும் இருக்கிறது எண்ணப்பட்ட சந்ததி, எண்ணியாச்சு 144. 9 இருந்து இந்த 17 வரைக்கும் இருக்கிறது எண்ணி முடியாத சந்ததி. புரியுதா? இப்போ ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். அப்படின்னா இந்த சந்ததி என்று அவர் சொன்ன ஆசீர்வாதம் யாருக்குரியது என்று சொன்னால் இஸ்ரவேலுக்குரியதல்ல. ஈசாக்கினுடைய பையன் அந்த யாக்கோபு இஸ்ரவேலுக்குரியதல்ல, 12 கோத்திரத்துக்குரியதல்ல. அது உங்களையும் என்னையும் குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். நீங்களும் நானும் தான் வானத்து நட்சத்திரத்தை சந்ததி. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசன வாசி. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப நட்சத்திரம் என்பது யாரை குறிக்குது? சபையினுடைய தூதர்கள், நம்மளை குறிக்கிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் எப்படி இருப்பாங்க? நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். அப்படியானால் இந்த நட்சத்திர சந்ததி என்பது உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவர் அழைத்தது. அதில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 15 நீங்கள் வாசிக்கிறீங்கள, ஆதியாகமம் 15:5 திருப்பி ஒரு தடவை வாசிங்க. அதில் ஒரு சும்மா சின்ன ஒரு அழகான வார்த்தை இருக்கும். அதை நீங்கள் படிக்கும் போது அதை தியானித்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 15:5 வாசிங்க. அவர் அவனை எங்கிருந்து? கூடாரத்திலிருந்து. கூடாரம் என்பது ஆசாரிப்பு கூடாரத்துக்குரிய அடையாளம். இப்போ 2 இடத்துலையும் ஆபிரகாம் இருக்கிறாரு. கூடாரத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு, கூடாரத்துக்கு வெளியும் இருக்கிறாரு. கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது நியாயப்பிரமாணம், கூடாரத்துக்கு வெளியே இருக்கிறது புறஜாதி பிரமாணம்.
உள்ள இருக்கிற சந்ததி வேற. வெளியே அழைத்து, கூடாரத்துக்கு வெளியே வா, நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வா, நீ அண்ணாந்து பார். வானத்துக்குரியது இயேசு கிறிஸ்து தான் வானத்தில் வர்றவர். அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். ஏன்னா இயேசு தான் வானத்தின் விடிவெள்ளி. விடிவெளி நட்சத்திரம் அவர் தான் புரியுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுது இல்லையா, விடிவெளி நட்சத்திரம்னு. விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறவர் அழைக்கிறதவனு. வானத்தை அண்ணாந்து பார்த்தா அந்த சந்ததி நட்சத்திரம். நாம் எல்லாம் அவருடைய சந்ததி நட்சத்திரங்களாக இருக்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். அப்படி அர்த்தம் என்ன? நாம் எல்லாம் வான நட்சத்திரம், வானத்துக்குரிய நட்சத்திர சந்ததியாக இருக்கோம். நாம தான் எண்ணி முடியாத சந்ததியாக இருக்கிறது. அவனை வெளியே அழைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடாரத்தை விட்டு வெளியே வா, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வா. அதோட அர்த்தம் சொல்றேன். நியாய பிரமாணத்தை விட்டு வெளியே வா. புறஜாதி பிரமாணம் ஒன்று இருக்கு, அது வானத்துக்குரியதா இருக்கு. வானத்தில் தான் அந்த நட்சத்திரம், விடிவெளி நட்சத்திரம் இயேசு இருக்கிறாரு. அவருடைய சந்ததி ஒன்று இருக்குது. அந்த சந்ததி தான் எண்ணி முடியாதாக இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய கடற்கரை மணல் உன் சந்ததி யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். 1,44,000 எண்ணிரலாம். ஆனா மேல உள்ள சந்ததி என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது. இதுல நீங்களும் நானும் வானத்துக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்களும் நானும் அந்த சந்ததியா இருப்போமாங்கிறதான் கேள்வி. ஏன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த வானத்து நட்சத்திரம்ங்கிறது ஒரு காலத்தில் இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஒரு காலத்துல, நான் 5 நிமிஷத்துல அதை உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. 15:5 உன் சந்ததி வானத்து நட்சத்திரமாக இருக்கும்னு சொன்னார் ஆண்டவர். சொன்னார் தானே? 22:17 வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை. இப்ப 2 ஆயிடுச்சு சந்ததி. என்னவாயிருச்சு? வானத்துக்குரியது, பூமிக்குரியது. ஏன் அப்படி வந்துச்சுன்னா, 15 ஆகார், உங்களுக்கு புரியுது தானே? 16 ஆகார் குழந்தை பிறந்துருச்சு. 17 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிரமாணத்தை மாத்திட்டார். 17 ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணிட்டார், பிழைப்பானாக. கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப 22 சொல்றாரு, உன் சந்ததி 2 இருக்கும், வானத்துக்கு 1, பூமிக்கு 1. அது உலக பிரகாரமா கர்த்தர் சொன்ன அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் 1, இஸ்மவேல் 1, 2 சந்ததி. அவனுக்கும் 12 கோத்திரம், இவனுக்கும் 12 கோத்திரம். அவனும் இஸ்மவேலுக்காகவும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 20வது வசனமும் வாசிங்க பார்ப்போம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக, 20வது வசனம், இஸ்மவேலுக்காகவும் விண்ணப்பத்தை கேட்டேன், ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாக பெருக பண்ணி. இப்ப 2 ஆகி போச்சு ஆசீர்வாதம். அவனையும் ஆசீர்வதிப்பேன்ட்டாரு. இப்ப 22:17 சொல்லும் போது வானத்தின் நட்சத்திரம் இஸ்ரவேல், பூமிக்கு கடற்கரை மணல் இஸ்மவேல், 2ஆ மாத்திட்டார். ஆனா நட்சத்திரம் என்பது இஸ்ரவேலை தான் குறிக்குது. அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 1:10 வாசி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நல்லா மோசே சொல்றாரு அழகா, இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல. அப்போ யாரை பத்தி தான் சொல்றாரு? இஸ்ரவேலர். ஆனா இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஒரு பீரியட்ல கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஓசியாவின் புஸ்தகத்துல வாசிங்க, இப்ப 1:10 வாசிங்க. ஓசியா 1:10 வாசிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போலிருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்குச் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்குச் சொல்லப்படும். என்னவா ஆயிடுச்சு? இப்ப கடற்கரை மணல் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது என்னவா இருந்துச்சு? வானத்தின் நட்சத்திரம். நடுவுல அவங்கள தெளிவா மோசே சொல்லிட்டாரு, நீங்க என்னவா இருக்கிறீங்க? வானத்தின் நட்சத்திரம். ஆனா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஓசியாவில அவங்க என்னவா மாறிட்டாங்க? கடற்கரை மணலாக மாறிட்டாங்க. அப்ப கடற்கரை மணலா மாறிட்டா வானத்து நட்சத்திரம் என்னவா இருக்குது? வேக்கண்ட். அந்த இடத்துக்கு தான் உங்களை எண்ணி கர்த்தர் இப்ப கொண்டு வந்திருக்கிறார். இப்ப அவங்க 1,44,000 பூமியில நாம எண்ணி முடியாத திரளான கூட்டமாக்கிய ஜனம் சிங்காசனத்துல. அப்போ அந்த இடத்துக்கு நாம வர்றவங்க இல்ல, அது வேற இடத்துக்கு அவங்களுக்குரியதான். அவங்க தள்ளப்பட்டாங்க, அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டார். ஆனா அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் போகணும். இல்லைன்னா நீங்களும் நானும் கடற்கரை மணலா மாறிடுவோம். அவங்க வானத்து நட்சத்திரமா இருந்தவங்க தான் கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால என்னவாயிட்டாங்க? கடற்கரை மணல் கீழே விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். கடற்கரை மணல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடற்கரைக்கு போயிருக்கிறீங்களா? சீஷோருக்கு போயிருக்கீங்க தானே? போனீங்கன்னா போய் பாருங்க, மணல் உங்க காலுக்கு கீழே தான் இருக்கும். மணல் என்ன செய்யும்? காலுக்கு கீழே தான் இருக்கும். நீங்க அதை மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு நாள் வரும், கடற்கரை விட்டு வெளியே வருவீங்க, எல்லாம் விளையாடிலாம் முடிச்சுட்டு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? காலில் இருக்கிற மண்ணை தட்டுவீங்க. அதானே? அதான் உலக ஆசீர்வாதம். அவ்வளோதான் அந்த சந்ததி. ஒரு நாள் வரும், எல்லாம் முடியும் போது இந்த சந்ததியை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆனால் நட்சத்திரம் இருக்குதுல்ல,
அது அங்கேயே தான் இருக்கும். அது அங்கேயே தான் இருக்கும். விழுந்தாலும் கூட சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நட்சத்திரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற பல நட்சத்திரம் அங்கே இருக்காதான். ஏன்னா அந்த ஒளி நமக்கு வந்து சேர்றதுக்கு சில வருஷங்கள் ஆகுமா. அப்போ அந்த லைட் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியுதுல்ல, அந்த ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ அங்கே இருக்காதான். ஆனால் அந்த ஒளி நமக்கு ரீச் இப்போ ஆகுது. அந்த மாதிரி நாம் பூமியில் இல்லாவிட்டாலும் நம்முடைய வெளிச்சம் பூமியின் மேல் வீசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களை என்னையும் கர்த்தர் என்னவா மாற்றிருக்கிறாரு? வானத்தின் நட்சத்திரத்தை போல மாற்றி இருக்கிறார். அப்போ நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவங்களாக தான் இருக்கணும். பூமிக்குரிய சந்ததி அல்ல, நாம் வானத்துக்குரிய சந்ததி. நட்சத்திரத்தை போல ஒருவரும் எண்ண முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இவங்க எங்கே நின்னாங்கன்னா, வசனம் சொல்லுது, சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றார்கள். 7:9 சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சந்ததியாக இருக்கும்படி தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு பூமியில் குழந்தைய கொடுப்பாரு, பிள்ளையை கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளை கொடுத்தா ஓகேவா? எண்ணி முடியாத அளவுக்கு பிள்ளை கொடுத்தா ஓகேவா? சரி, என்ற மாதிரி ஒரு 12 குழந்தை கொடுத்தா ஓகேவா? நீங்களே இப்போ என்ன சொல்கிறீங்க? 2 போதும், அவ்வளோதானே. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் 1 போதும், அதை வளர்க்கவே முடியலன்றாங்க. நம்ம மிஞ்சி போச்சுன்னா 2. அப்போ நாம் உலக ஆசீர்வாதம்னு சொல்கிறது எண்ணி முடியாத சந்ததி என்பது இதை குறித்தல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து. அதனால தான் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வசனம் சொல்லுது, பிள்ளை பெறாத மல்லடியே மகிழ்ந்து கழிவுரிய. இங்கே பிள்ளை பிறந்தா உனக்கு 1 2, ஆனால் ஆவிக்குரிய பிள்ளை பிறந்துச்சுன்னா கோடி கணக்கில் உனக்கு பிறக்கும். பில்லி கிரகமாயோட ஒரு மீட்டிங்கில் 3 லட்சம் பிள்ளை, பேதுருடைய ஒரு மீட்டிங்கில் 5000 பிள்ளை, 2 மீட்டிங்கில் 3000 பிள்ளை, மொத்தம் சேர்த்து 2 மீட்டிங்கில் 8000 பிள்ளை. ஆண்டவர் அப்படி பிள்ளைகளை பிறப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி நீங்கள் உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் இதை சொல்லிட்டீங்கன்னா வாழ்நாளெல்லாம் 2 பிள்ளை தான், நம்மளே போதும்னு சொல்லிடுறோம். அவ்வளோதானே, 2 தான், மிஞ்சி போச்சுன்னா 3, அவ்வளோதான். ஆனால் எண்ணி முடியாத சந்ததியாக இருக்கணும்னா அது ஆவிக்குரிய சந்ததியை குறிக்குது, வானத்துக்குரிய சந்ததி. இப்போ கர்த்தர் உங்களை என்னையும் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னா, புறஜாதியாருக்கு இயேசுவின் வழியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்து விட்டது. முதலாவதாக அவருடைய உடன்படிக்கை கம்யூனியன் அவங்களுக்கு போக வேண்டியது நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. 2வது அவங்க பேரை பூமியில் பெருமைப்படுத்தணும், ஆனால் அந்த பேரை நம்ம பேரை பரலோகத்தில் கர்த்தர் பெருமைப்படுத்தி இருக்கிறார் பிதாவுக்கு முன்பாக. கடைசியாக நாம் எண்ணக்கூடிய சந்ததியாக இருந்திருக்கணும் நியாயமா, ஆனால் எண்ணி முடியாத சந்ததியாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறாரு. இந்த 3 ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் உரியது. அதை புறஜாதியராகிய நமக்கு இயேசுவின் வழியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில்? இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த பூமியில் நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தாலும், அதை ஆசீர்வாதம் என்று கருதினாலும், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இந்த பூமியில் நீங்கள் நினைக்கிறது எல்லாம் தேவை. ப்ரொமோஷன் தேவை, இருப்பிடம் தேவை, ஒரு சபைக்கு இடம் தேவை, அதெல்லாம் தேவை. அது பிளஸ்ஸிங் இல்லை, அது நம்ம பார்வைக்கு பிளஸ்ஸிங்காக தெரியுது. நம்மளை விட புறஜாதியார் நிறைய இடம் வச்சுருக்காங்க, நம்மளை விட புறஜாதியார் மேலான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி எகிப்தில் எல்லாரும் வணங்கபடி செஞ்சிட்டாலும் அவனுக்கு மேலே பார்வோன் இருந்தாப்புல, அந்த டாப் மோஸ்ட் பார்வோனை தான் இருந்தாப்புல. ஆனால் வானத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறோம். எகிப்துக்கு யோசேப்பு பிரதமராக முடியும், ஆனால் ராஜாவாக முடியாது, ஆக முடியாது. அங்கே பார்வோன் உட்காந்துருப்பான், பூமிக்குரிய அதிபதி. ஆனால் நமக்கோ இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார். அதுதான் மையான ஆசீர்வாதம். நீங்கள் பூமியில் தேடுறதெல்லாம் தேவை. நீங்கள் தேவைக்காக கர்த்தரை தேடுறீங்களா, ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடுறீங்களா? ஆசீர்வாதம்னா அது வானத்துக்குரியது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் கொண்டதை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவி எங்களுக்கு வந்துடுச்சு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எங்களுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் வச்சிருக்கிற நாங்கள் வானத்துக்குரிய சந்ததியாக, எண்ணி முடியாத சந்ததியாக, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற சந்ததியாக,
இரவும் பகலும் அவரை சேவிக்கிற சந்ததியாக, ஜீவ தண்ணீர் அண்டைக்குள் நடத்தப்படுகிற சந்ததியாக, ஆண்டவரே, பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் எங்கள் பேரை நீர் அறிக்கையிட போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியில நாங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் அது ஒண்ணுமில்லை ஆண்டவரே, அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா பரலோகத்துல நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை, உண்மையும் ஊத்தமுள்ள ஊழியனே, இந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. அதை தான் பரிசுத்தவாட்டி அவ்வளோ வாஞ்சித்து பாடினாங்க. அதை தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் காத்திருந்தாங்க. எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் குறிப்பா பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக பேரை அறிக்கையிடுகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டுமே. நாங்கள் 10ஓட 11 நிற்க கூடாது ஆண்டவரே, 10ஓட 11 நிற்க கூடாது. கெபிக்குள்ள மறைஞ்சிருக்கிற 50 தீர்க்கதரிசி அல்ல நாங்கள். தோப்பு விக்கிரகத்தில் உட்கார்ந்து இருக்கிற 400 தீர்க்கதரிசிகள் அல்ல நாங்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு எலியாவாக, அந்த ஒரே மனுஷனாக, சாட்சியுள்ள மனுஷனாக, எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்ற சாட்சியோடு நிற்க கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்க அப்படியே மறைஞ்சு போகிற கூட்டம் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிற கூட்டம். வீணை நாதம் தொனிக்கும் பொழுது எங்க பேரும் சொல்லப்படும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, இப்படியா ஆகிலும் உமக்கு முன்பாக நாங்க வந்து நின்னுறோம் ஆண்டவரே. உம்முடைய வாயிலிருந்து ஒரு சாட்சியை கேட்டுருணும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள பேசுதா? நான் இந்த பூமிக்குரியவன் அல்லங்கிறது உணர்த்துதா? இந்த பூமியில பெருமைப்படுறதுக்கோ உயர்த்துவதற்கோ நான் இல்லைன்னு தெரியுதா? உங்களை உயர்த்தணும்னா கர்த்தர் உயர்த்திட்டு போறாரு. உங்களை பெருமைப்படுத்தணும்னா கர்த்தர் பெருமைப்படுத்திட்டு போறாரு. ஆனா என் தேவையெல்லாம் பரலோகத்தில் நான் உயர்த்தப்படணும். கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். கர்த்தர் என் பேரை சொல்லணும். அதுதான் என் வாஞ்சை. பூமியில அவர் என்னை உயர்த்தினாலும் சரி, உயர்த்தா விட்டாலும் சரி, என்னை புழுதியிலிருந்து எடுத்தாலும் சரி, எடுக்கா விட்டாலும் சரி, கர்த்தர் என்னை வாழ வைத்தாலும் சரி, கொன்று ஓட்டாலும் சரி, அவருக்காக வாழவும் மரிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். நான் உலகத்தின் மேன்மைக்காக அவரை தேடவில்லை. உலகத்தில் உள்ளவைகள் என் தேவையும் அல்ல. நான் இம்மைக்காக மட்டும் கர்த்தரை பின்பற்றுகிறவனாய் இருந்தால் நான் பரிதவிக்கப்பட்டவனாய் காணப்படுவேன். என் தேவையெல்லாம் பரலோகம். என் தேவையெல்லாம் மேல இருக்கு. என் தேவையெல்லாம் மேல இருக்குது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? என்னுடைய வாஞ்சையெல்லாம், தேவையெல்லாம், ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் வாஞ்சையெல்லாம், தேவையெல்லாம், ஆசையெல்லாம் நீங்க தான். உலகத்தில் நாங்க பார்க்கிற ஆசீர்வாதம், உயர்வு, பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், மனுஷர்கள், உறவுகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் மறைஞ்சு போகும். 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முற்பிதாக்கள் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தாத்தா பேரு நமக்கு தெரியாது. நம்முடைய பேர் அடுத்த 3 தலைமுறை கிடைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் உங்கள் பேரும் என் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் நித்திய நித்தியமாய், நித்திய நித்தியமாய் பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பார். இதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன். இதுதான் நம்ம ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்போமா? விருப்பப்பட்டு இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சா மட்டும் உடனே கையை தூக்கி கிரியை செய்யுதுன்னு போலியா மாய்மாலமா செஞ்சிடாதீங்க. அதில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு முன்பாக தான் கை தூக்குவீங்க. ஆனால் உண்மையிலேயே ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். இனி என் ஆசையெல்லாம், என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வரும் பொழுது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து
எங்களை முழுவதுமாய் பாதுகாத்துக் கொண்டு எங்கள் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க கிருபை பாராட்டும். இந்த வசனம் நீர் வர வரைக்கும் எங்களோடு கூட பேசட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.